வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டிற்குள் நீங்காத தண்டனை தீர்ப்புக்கு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஏலி குரு, தேவாலயத்துல பணி செய்கிற ஒரு குரு. அவனுக்கு 2 பிள்ளைகள், ஓப்னி, பினகாஸ் என்று சொல்லி 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இதை ஏலி கண்டிச்சு கேட்டாருங்களா? கண்டிக்கவே கிடையாது. என்ன, என் பிள்ளை தானே, என் பிள்ளைங்க, ஏலி அவர்களை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி தடுக்காத குற்றத்திற்காக உன்னுடைய குடும்பத்திற்கு நான் தண்டனையை வழங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் வழியாக சொல்லுகிறார். என் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காத குழந்தைகள் குடும்பத்திற்கு பெரும் சுமையாக மாறுகிறார்கள். ஊதாரி மைந்தன் கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஊதாரி மைந்தன் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 - 24 வரை வாசித்து பாருங்கள். ஊதாரி இந்த மைந்தன் தன் அப்பாட்டு இருந்த அந்த சொத்து சோகம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சு அவர் கூட இருப்பதை அவன் விரும்பவில்லை. தொலை தூரத்துக்கு போறான். என்னத்தை தேடி? ஆறுதலை வேண்டி, நிம்மதியை தேடி. எங்க போறான்? தவறான பாதைக்கு போறான். நான் செய்யறதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டு எங்க போறான்? கடைசியில சொத்தையெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்க போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு கடைசியில ஒரு வேலை கூட இல்லாம, ஐயா வேலை தேடி எந்த வேலை கடைசியில அவனுக்கு கிடைச்சது? பன்னி மேய்க்கிற வேலை. பன்னி மேய்க்கிற வேலைக்கு போய் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பன்னி தின்கின்ற அந்த நெற்றை தின்கின்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மோசமாகி போயிடுச்சு. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கட்டளைகளுக்கு இன்னைக்கு நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சாகர வரைக்கும் இளைப்பாறுதல் கிடைக்காது. உங்களுக்கு சாகர வரைக்கும் நிம்மதியே கிடைக்காது. ஐயோ, எனக்கு நிம்மதி இல்லையே, என் மனசுல சந்தோஷம் இல்லையே, என் மனசுல சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீ அழுது ஒரு புரோஜனமும் கிடைக்காது. என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நிம்மதியை கொடுக்கிறவர் நீர், ஆறுதலை கொடுக்கிறவர் நீரப்பா என்று சொல்லி இயேசுவை தேடி நாடி ஓடி வர வேணும். அல்லேலூயா. இந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் அப்பா பேச்சும் கேட்கல, அப்பா அவர்களை கண்டிக்கவில்லை. அவர்கள் கால் போன போக்கில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிலிஸ்தர்கள் இஸ்ராயலுக்கு எதிராக போர் தொடுத்து வந்த பொழுது ஆண்டவருடைய பேழையானது கைப்பற்றப்பட்டது. அந்த போரிலே இந்த ஓப்னி, பினகாஸ் 2 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த 2 பேரும் செத்து போயிட்டாங்க போர்ல என்ற செய்தி ஏலிக்கு அறிவிக்கப்படுகின்றது. இதை கேட்டதுமே சேர்ல உட்கார்ந்து இந்த ஏலி அப்படியே கீழே விழுந்து அடிபட்டு செத்து போயிட்டார். ஏலியும் செத்து போயிட்டார். இதை பார்த்த பினகாசினுடைய மனைவி நிறை கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் பேறுகால வேதனையுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவளும் மரித்து போனா. பாத்தீங்களா? எத்தனை சாவு, எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்காத வளர்த்த அந்த ஒரு காரணம். இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால குடும்பத்தில் சாபத்துக்கு மேல சாபம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கொலைக்கு மேல கொலை, இப்படி அநேக சாபங்களும் ஒவ்வொரு பாரம் உங்களை குடும்பத்துல வந்து கொண்டே இருக்குது என்றால் இந்த நாள்ல அலசி பாருங்க. நீங்க எந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, எங்க தவறு செஞ்சிருக்கீங்க, எந்த தவறான வழியில போயிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை சரியான வழியில நீங்க வளர்ப்பது கிடையாதா, அதனால உங்க குடும்பத்துக்கு வேதனை வந்திருக்குதா, இதெல்லாம் அலசி பார்த்து இந்த நாள் நீங்க சமர்ப்பணம் செய்தால் ஒழிய உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டீர்கள் என்று யாரை பற்றி ஆணையிட்டு கூறினீர்? கீழ்ப்படியாதவர்களை பற்றி என்றோ. எப்படி? இளைப்பாற்றியின் நாட்டுக்கு நுழையவே மாட்டீர்கள் சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாரு? கீழ்ப்படியாதவர்களை பற்றி. அல்லேலூயா. யாரு கீழ்ப்படியாத மக்கள்? இஸ்ரவேல் மக்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அதிகமாக துன்பம் அடைந்தார்கள், அதிகமாக வேதனை அடைந்தார்கள். இந்த எகிப்தியர்களால் அதிகமாக துன்பப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி கூவி அடைச்சாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நிம்மதியை கொடுங்கப்பா, எங்களுக்கு நிம்மதியை கொடுங்கப்பா, எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் மோயிசனை அனுப்புகிறார். அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கூட்டிட்டு வரார். செங்கடலை பிரிச்சு அவர்களை அழைத்து கொண்டு வரார். அந்த ஒரு பாலை நிலத்து வழியாக கானான் தேசத்திற்கு அவளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த மோயிசன் 40 நாளா ஜெபிக்க போறாரு மலையில. இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து இந்த ஆண்டவரை வணங்கினாங்களா? இல்ல. ஆரோன்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மோயிசனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, எங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உருவாக்கு அப்படி என்று சொல்லி கையில காதுல இருந்த எல்லா தங்கத்தை எல்லாம் பொறுக்கி கொடுக்குறாங்க. ஆரோன் அதை செஞ்சு ஒரு பொற்கண்டுக்குட்டியை செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க?
மக்கள் எல்லாம் அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். உண்மை தெய்வத்தை அவர்கள் மறுதலித்தார்கள், மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து நாட்டில் இருந்து அத்தனை பேருக்கு தண்டனையை கொடுக்கிறார். எகிப்து நாட்டில் இருந்து திரளான மக்கள் வந்தாங்க. இந்த எகிப்து நாட்டில் இருந்து அத்தனை இஸ்ராயல் மக்கள்ல எத்தனை பேரு கானான் தேசத்தை சென்று அடைந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 2 பேர் தாங்க, காலேப், யோசுவா. எத்தனை பேரு? 2 பேரு. மற்றவர்களை அத்தனை பேரும் பாலை நிலத்திலே மடிந்தார்கள். எந்த காரணத்தினால? இளைப்பாறுதலான அந்த நாட்டிற்குள் அவர்கள் நுழையவே இல்லை. அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மந்திரவாதிகளை நம்பி, பிற தெய்வங்களை நம்பி, அந்த குறி சொல்றவனை நம்பி இந்த புத்தகத்தை படிக்கிறது, அந்த கோயிலுக்கு போறது, இந்த மந்திரவாதி கிட்ட போறது, அந்த பாபா கிட்ட போய் அவன் மந்திரிச்ச கையில கட்டிக்கிறது, இடுப்புல கட்டிக்கிறது, வீட்டுல அவங்க மந்திரிச்சு குடிச்ச தாயத்து, தகடு, மந்திரிக்கப்பட்ட பொருட்கள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையே, ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையேன்னு சொன்னா உனக்கு நிம்மதி கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எப்ப நீங்க இந்த நாள்ல என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை தெய்வம் நீங்க மட்டும்தான்ப்பா, நீ ஒருவர் தான் தெய்வம், நீர் தான் வழி, நீ தான் சத்தியம்பா, உண்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் என் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரே நீங்க தான்ப்பா உண்மையான தெய்வம், உங்களால மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், உங்களால மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் இயேசு பாதத்துல மட்டும் மண்டியிட்டீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்தீர்கள் மட்டும்தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவை, அருமையான தகப்பன், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெரும் சுமையை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் என்னோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன தகப்பனே, நாங்கள் பெரும் சுமைகளோடு வந்திருக்கிறோம் சுவாமி. குடும்ப பாரத்தினாலும், குடும்ப ஏக்கத்தினாலும், குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகளாலும் மனம் சோர்ந்து வந்திருக்கிறோம் சுவாமி. அழைத்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எங்களுக்கு என் தகப்பனே, இந்த நாள்ல இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இளைப்பாறுதல் பெறுவதற்கு தடையா இருப்பது என்னென்ன பாவங்கள் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடும் சுவாமி. இந்த நாள்ல அத்தனை தவறுகளையும் அத்தனை பாவங்களையும் விட்டுவிட்டு என் இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இன்று வீடு திரும்புகிற கிருபை எங்களுக்கு கொடுமப்பா. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி, தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.